ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு வீடியோ நான் கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். பட் அது வியூவர்ஸும் போகிறதில்ல, லைக்கும் வரதில்லை, கமெண்ட்ஸும் வரதில்லை. இருந்தாலும் விடாமுயற்சியோட நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மலரோட ஆர்டர். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெனஸ்டே கோயிலுக்கு போனேன். போகிற வழியில் மீன் கிடச்சிது. மீன் விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு தான் இப்போ இந்த சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது, மீனுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வெறும் சாம்பார் ரசம் வச்சு சாப்பிட்டு நாக்கு ரொம்ப செத்து போகுதுங்க. நான் வைக்கிறதே எதுவும் உப்பு சப்பு இல்லாமல் தான் இருக்கும். அதுலேயும் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த சாம்பார் ரசமாக சாப்பிட்டு ரொம்ப நாக்கு செத்து போச்சு. அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை மீன், வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது பாப்பாவுக்கு தினமும் முட்டை கொடுத்து ஆனால் அவங்க தான் சாப்பிட்றது. அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை மீன் எடுத்து சாப்பிடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. போன வாரம் என்ன மீன் வாங்கினேன், பண்ணா மீன் வாங்கினேன். இந்த வாரம் என்ன மீன் வாங்கியிருக்கேன்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மீன் எப்படி ஆயணுன்றதை நான் முன்னாடியே வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ மீன் எப்படி வாங்கணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னம்மா எங்களுக்கெல்லாம் மீன் கூட வாங்க தெரியாதா அப்படிலாம் கேட்காதீங்க. நாம் என்ன பண்ணிவிடுவோம், இந்த மாதிரி மேலே இருக்கிற மீனை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடும் இல்லைங்களா. ஆனால் எப்போவுமே மீன் வாங்கும் பொழுது இந்த இந்த தலை இருக்கு இல்லைங்களா, அந்த தலை பக்கத்தில் இந்த செதில் இருக்குது பாருங்கள், இதை செதில் சொல்லுவாங்க. இது இதை பார்த்து தான் வாங்குவாங்க. ஓகேவா, இது பழைய மீனா புது மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னாக்கா நல்ல டார்க் ரெட்டிஷாக இருக்கும், பயங்கர ரெட்டிஷாக இருக்கும். இது மட்டும் ஓகேங்களா, இது மட்டும் டார்க் ரெட்டிஷாக இருக்கும். அப்போ தான் அதுதான் புது மீன். அப்புறம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரத்தம் அது மேலே பிளட்டு நிறையா இருக்கும். ஓகேவா, இதுதான் இப்படி தான் வாங்குவாங்க மீன். எனக்குமே இதை பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறது, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நானே கற்றுக்கிட்டேன். இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் வச்செல்லாம் ஆயவே தேவையில்லைங்க. இருங்க, அது எப்படி ஆயிடுச்சுன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஈஸியாக ஆஞ்சிடலாம். இது பார்த்தாலும் தெரியுது இல்லைங்களா, பழைய மீன் சொல்லிட்டு. அதான் தெரியுதா பாருங்க, ஈஸியாக ஆஞ்சிடலாம். இதை இப்படி எடுத்துட்டு இந்த சைடில் உள்ளதை இப்படி எடுத்துட்டு பாருங்க, இங்கே இருக்கியா சைடில், இது இப்படி ஒரு இழுத்தா போதும் வந்துடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த வால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான், ஈஸியாக ஆஞ்சிடலாம் இந்த மீனெல்லாம். நம்ம இதுக்கு அருவாமனையோ எதுவுமே தேவை. நம்ம இந்த செதால், அதாவது செதால் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது எடுக்கிறது கூட நமக்கு கத்தியோ அருவாமனையோ தேவையே கிடையாது. அப்படியே கிள்ளி போட்டுறது தான், ஈஸியாக ஆஞ்சிடலாம். ஓகே, அதை ஆஞ்சிட்டு பார்த்தீங்களா, இதில் பாருங்கள், குட்டி மீன் தானே, இதில் பாருங்கள் அந்த முட்டைலாம் இருக்குது பார்த்தீங்களா மீனில். ஸோ இது வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, வேணான்றவங்க தூக்கி விட்டுருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே, அவ்வளோதான். நான் ஆஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த மீனை கழுவும் போது எப்போவுமே கம்பல்சரி, அது ஏரி மீனாக இருந்தாலும் சரி, ஆற்று மீனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சீ ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நாம் இந்த மாதிரி உப்பும் மஞ்சத்தூளும் கண்டிப்பாக போட்டு இப்படி விரவி நல்லா கழுவணும். பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு குழப்பு தன்மை வருது பார்த்தீங்களா. அதெல்லாம் இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது, எதுவுமே நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். பொதுவாக மீனுனாலே பயங்கர கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி மீன்களை கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷ் பண்ணி தான் நாம் சாப்பிடணும். ஒரு சிலர் அப்படியே சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போடுறீங்க, ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுவே இன்னும் நல்லா அங்கே பார்த்தீங்களா ஒரு மாதிரி குழப்பம் வருதுங்களா, அதுவே இன்னும் கொஞ்சம் நம்ம மண் சட்டியில் போட்டு கழுவணும். அப்போ தான் இன்னுமே நல்லா அந்த அந்த குழம்புக்கு தன்மைலாம் போகும். நம்ம இது கொஞ்சமாக செஞ்சாலும் அதை சுத்தமாக செஞ்சு சாப்பிடணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. நம்ம வாங்குறதே பாருங்கள், இந்த முட்டையெல்லாம் வெளியில் வந்துச்சு. இது என்ன ஆகும், கழுவ கழுவ எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் இதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதான். 50 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு என்ன அலப்பறை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஒரே ரேட்டு, ஒரே விஷயந்தாங்க. அதாவது காய்கறி, ஒரு நாளைக்கு காய்கறி வாங்கி ஒரு 50 ரூபாய்க்கு சமைச்சு சாப்பிட்றோம்னால அதே செலவு தான் ஆகுது. மீன்னாலும் அதே செலவு தாங்க ஆகுது. அதுக்கு நம்ம பிடிச்சத சாப்பிட்டு போகலாம். என்ன மீன் குழம்புன்னா ஒரு 2 நாளைக்கு வரும்,
அதனால நான் ஒரு காலையில் வச்சோம்னா ஈவினிங் வரைக்கும் வரும். ஒரு சாம்பார்னால் அது வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மீன்களை வாங்கிட்டு காக்கா வந்துட்டாங்க. அப்படி இருங்க, எத்தனை காக்கா வந்திருக்கு காமிக்கிறேன் பாருங்க. மீனை சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் இந்த சைஸில் மட்டும்தான் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதில் உள்ள அந்த செனை எல்லாம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை தான் வந்து செனைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் இந்த சைஸில் மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு மேலே பெருசாலாம் உங்களுக்கு கிடைக்காது. இதோட குட்டியாக கிடைச்சா கிடைக்குமே தவிர இதோட பெரிய மீன் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நிறைய கிடைக்கும் கடலில், ஏகப்பட்ட மீன். அதாவது இந்த சால மீன் வந்து கம்மியான ரேட்டு, சீப்பு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் தாங்க வந்து உடம்பு ரொம்ப நிறைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குது. உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாம் இந்த மீனில் தான் இருக்குது. அதனால் இந்த கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த மாதிரி இந்த மீன்கள் தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை தாளிக்கவே மாட்டாங்க. இந்த குழம்பு அப்படியே வந்து மண் சட்டியில் வச்சு பச்சை மிளகாய், காரத்தூள், எண்ணெய்லாம் கூட ஊற்ற மாட்டாங்க அதிகமாக. அந்த மாதிரிலாம் கூட சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மீனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.